ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம குக்கியோடைய பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஸோ சியோவுக்கு ஹீரோயின் மண்டையில் ஒரு அடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரத்தம் கூட தரெல்லாம் கடந்திருக்கும். அப்படியே அவனை தூக்கிட்டு வந்து ஒரு ரூமில் போட்டிருப்பாங்க. யாரை நம்பக்கூடாது, அவன் கெட்டவன் நினைச்சாங்களோ அவன் தான் இப்போ ஹீரோயினுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக அவங்க கூட இருக்கிறான். அதான் ஜின் தான். ஹீரோயின் கூட வந்து சியோவை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் வேற செம கோவத்தில் இருப்பாங்க. ஆனால் ஜின் அதுக்கு மேலே கோவமாக இருக்கிறான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல இதை பற்றி, இந்த துரோகியை பற்றி. அப்போ கூட நீங்கள் கொஞ்சம் கூட நம்பல. அவனுக்கு அவ்வளோ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்க. நான் அவனை தப்பா பேசுறேன்னு என்னுடைய சட்டையை பிடிச்சி சபதம் வேற போட்டிங்களே. அப்போ கூட எனக்கு பாவமாக தான் இருந்துச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு உங்களை நினச்சி நான் கஷ்டப்பட்டேன். இப்போவாவது இவனுடைய சுயரூபம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் நல்லது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. நான் ஆன்டிடோட் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, ரெடி பண்ணி தரேன், மின்னி அங்கே காப்பாற்ற தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சியோ வந்து பேச முடியாமல் பேசுகிறான். இதை கேட்ட ஜின் வந்து கூட கொஞ்சம் கோவமாக்குறான். ஆனால் ஹீரோயின் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நின்றுட்டு, எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம், இவன் இங்கே இருக்கட்டும், நீயும் கிளம்பு, நீ அவனை கொண்டுக்குன்னு போட்டுறதுன்ற மாதிரி ஜின் கிட்ட சொல்ல, நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, ஆனால் உங்களை வச்சு என்னதான் பண்றதோ, இவ்வளோ பட்டும் நீங்க திருந்த மாட்டீங்களே, இப்போ இவன் சொல்ற ஆன்டிடோட் கதையை நம்ப போறீங்களா மறுபடியும்? அவன் இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களை சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு கத்துறான். இப்போ எனக்கு ஆவி இல்லடா பேசக்கூட, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. ஜின்னும் பார்த்தீங்கன்னா உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான். இங்க சியோ பார்த்தீங்கன்னா கால் கட்டை எப்படியாவது கலட்டணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால முடியல. அங்கிருந்து அடுத்து சில டிடெக்டிவா காமிக்கிறாங்க. அவருடைய ஹையர் ஆஃபீஸரை பார்க்க வந்திருக்கிறாரு. அந்த இடமே ஏதோ பால் அடைஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்குது. ஆஃபீஸர் சேர் போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க. அவரை சுத்தி அடியாளா நிக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் உடம்பு ஃபுல்லா ரத்த காயத்தோட கையை வேற கட்டி போட்டிருக்காங்க. என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. அந்த டைம்ல இவர் உள்ள போக, என்னப்பா சொன்ன மாதிரி சாஃபா சீக்கிரம் கிடைச்சிருவான் தானே, நீ சொன்ன மாதிரி பக்கத்துல போயிட்ட, நான் நம்புறேன், நீ சீக்கிரமா அவனை என்னுடைய முன்னாடி நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னை விட்டுருங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எப்ப வேணாலுமே என்ன கொன்னுருவாங்க, நான் மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டிடெக்டிவ் கிட்ட கெஞ்ச, அவர் வந்து நீ யாரு, என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுற, உன்னெல்லாம் நான் கொல்ல வேண்டியது அப்படின்னு அவரும் சொல்லிட, அவரு கத்தி அழுதுட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து டிடெக்டிவ்க்கு கால் பண்ண, அவர் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. நான் ஆன்டிடோட கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எல்லாரும் ஜூம்ல வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ சாஃபா யாருன்னு தெரிஞ்சிட்டா, எப்படி நடந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு டிடெக்டிவ் வந்து செம ஹாப்பியா கேட்க. ஆனா அந்த சாஃபாவால என்னுடைய தங்கச்சியை காப்பாற்ற முடியாது, அப்புறம் என்ன அவனை வச்சு அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன பேசுறீங்க, தெளிவா சொல்லுங்க எதுனாலும் அப்படின்னு கேட்கும்போது, சாஃபா கிட்ட ஆன்டிடோட் இல்ல, அவன்கிட்ட ஆன்டிடோட் இருக்கிறதா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்கிறான், என்னுடைய தங்கச்சி நீ எந்திரிக்க போறது இல்ல, அவ்வளவுதான் எல்லாம், நான் அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாலும் அவனுக்கு என்ன, எப்படியும் கொஞ்சம் வருஷத்துல வெளியில வந்துருவான், அதுக்கு நானே அவனை கொண்டு போட்டா கூட நல்லது தானே, இதை இப்படியே விட்டுருவான், என்னுடைய தங்கச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மின்னி அங்க நினைச்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட டிடெக்டிவ், நான் இப்போ உடனே ஸ்கூலுக்கு போகணும், இன்னும் ஒரு 3 நாள்ல நான் உங்ககிட்ட வரேன், ஆதாரத்தை கையோட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அங்க இருந்து அடுத்த சில ஹீரோயின் ரூம் தான் காட்டுறாங்க. அங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எப்போதுமே நைட் எல்லாம் தூங்காம படிக்குமே, அதே மாதிரி உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அப்போ டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினை பத்தி கேட்பாரு. சார் இது இப்பவே உங்களுக்கு தெரியணுமா, காலையில பேசக்கூடாதா, இப்போ இவ்வளவு நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க, அதுவும் அவளை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க, அவ தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, நீங்க கவுன்சிலிங் கிளாஸ் எடுக்கிற டைம்ல பாதிலேயே அவ்வளோ வேகமா போனீங்கல்ல, இப்போ வந்து ஏன் அவளை பத்தி கேக்குறீங்க, நீங்க மட்டும் வேற உலகத்துல இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. இதை நம்ம ஹீரோயின் தூங்காம அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ ரூம்மேட் தூங்கினதும் ஹீரோயின் எந்திரிச்சு அவங்க போட்டிருந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை டேபிள் வச்சு லாக் பண்ணிட்டு ஹை குக்கியை கொஞ்சம் கையில எடுத்துட்டு ஒரு ஹுட்டியை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் நைட் எங்கேயோ கிளம்பி போறாங்க. அடுத்த சீன்ல கிளாஸ் ரூம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா ஹீரோயினையும் சியோவையும் மட்டும் காணோம். இதை நோட் பண்ண கிளாஸ் டீச்சர் 2 பேருடைய ரூம்மேட்ஸையும் விசாரிக்கிறாங்க. சியோவை பத்தி கேட்கும்போது அவனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மார்னிங் சொன்னான், அதான் அவங்கள பார்க்க கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஜின் வந்து அவனா ஒரு கதையை சொல்ல, சரி இந்த பொண்ணு இல்லையே எங்க போச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்க, நான் எந்திரிக்கும் போதே அவ ரூம்ல இல்ல, நான் கிளாஸ்க்கு கிளம்பி வந்திருப்பான்னு நினைச்சேன், எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்ல, இவனுங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த டவுட்டோட ஸ்டாஃபும் போயிட்டாங்க. எப்படா மார்னிங் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் கிளாஸ்க்கு வந்து ஹீரோயினை தேட, அவ இல்லைன்னு தான் அவளுடைய ரூம் மேட் கிட்ட கேட்கறாங்க. ஏண்டா அவ எங்க போனான்னு எனக்கு எப்படா தெரியும், என்ன போட்டு ஆளுக்கு மாத்தி மாத்தி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இவரு நேத்து நைட்ல இருந்து என்னுடைய உயிரை வாங்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எந்திரிச்சு போறா. உனக்கு தெரியுமா லீ எங்க போனான்னு, நைட்டு கேட்கும் போது கூட என்னுடைய ரூம்ல இருக்கான்னு தானே சொன்னேன், இப்போ எங்க போனா தெரியாதா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் புரியல, நேத்துல இருந்து நீங்க அவளை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவ உங்க போன் எடுக்க மாட்டாளா, அதுக்கு தான் என்கிட்ட வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் வேணும்னா ஒன்று பண்றேன், இங்க இருக்கிற நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கும் அவளுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால லீ சார் கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா, அவளை எங்க பார்த்தாலும் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு உங்களுடைய நம்பரையும் சேர்த்து எழுதி போடட்டுமா அப்படின்னு அவளுடைய வன்மத்தை இப்படி காட்டிட்டு இருக்க, இவ எப்படியாவது நமக்கு ஹெல்ப் பண்ண வைக்கணுமே அப்படின்னு இவளுக்கு இருக்கிறது அந்த
கிரேட் ப்ராப்ளம் தானே. ஸோ அதை பற்றி பேசி நம்ம வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னு யோசித்து, ஆமாம் நீ இவ்வளோ நாளாக நல்லா படித்தாலும் ஏன் கிரேட் கொஞ்சம் கூட முன்னேற மாட்டுக்கு, அதை பற்றி நீ என்கிட்ட சொல்லணும்ல. நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏதோ தப்பாக இருக்குது. அதை தான் நான் இப்போ வந்து ஃபைன் பண்ண போகிறேன். உன்னுடைய ரூம்மேட்க்கு அதில் பங்கு இருக்குது. ஸோ நீ எனக்கு உதவி பண்ணினா நான் உனக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவகிட்ட சொல்ல, அவளுக்கு இவன் நினச்சது நடந்தால் போதுன்றதுக்காக அவர் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ண, நேற்று நீ ரூமில் தானே அவளை கடைசியாக பார்த்தா, அப்போ அவள் உள்ளே வரும்போது எப்படி இருந்தா, நார்மலாக இருந்தாளா இல்லைனா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாளா, நீ நோட் பண்ணியா, அது ஏதாவது ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க, ஆமாம் அவள் உள்ளே வரும்போது நார்மலாக இல்லை, ஒரு மாதிரி டென்ஷனாக தான் உள்ளே வந்தா. அவளுடைய ட்ரெஸ் எல்லாமே ரத்தமாக இருந்துச்சு. நான் கூட கேன்டீனில் உள்ள டொமேட்டோ சாஸ் தான் தெரியாமல் கொட்டிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதை ஒத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது உண்மையான ரத்தம்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐயோ இது என்னடா புதுசாக இருக்குது, சாஃபாவை ஒரு வேளை கொண்டு போட்டிருப்பாளோ, அவன் செத்துட்டான், யாருக்கிட்ட போய் எவிடன்ஸ் எடுப்பேன் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு வேகமாக ரூம்க்கு ஓடி வந்து அந்த ரத்த ட்ரெஸ்ஸை தேடி எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறா, நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கிறேன், அதை பாருங்க, நேற்று அவள் வரும்போது ஜின்னையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்போ சியோ அங்கே இருந்தானா, நீ அவன் கூட சியோவை பார்த்தியா, நீ சியோவை எப்போ லாஸ்ட் பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சா சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் அங்கேருந்து கிளம்பி யோசிச்சுட்டே போக, ஆப்போசிட்டில் ஜின் வரான். பணிவாக மரியாதை கொடுத்துட்டு போக டிடெக்டிவ் வந்து அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. அங்கேருந்து ஜின் ஸ்ட்ரெயிட்டாக சியோவை பார்க்க போவான். சியோ தலையில் அடிபட்டு வேற ரத்தமாக வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நைட் ஃபுல்லாக சாப்பிடாம தூங்காம இந்த வலி வேற கையும் காலும் வேற கட்டி போட்டிருக்க. அதே பொசிஷன்ல இருந்து அவனுக்கு ரண வேதனையா இருக்குது. ரொம்பவே மயங்கி போய் உட்காந்துட்டு இருப்பான். ஜின் உள்ள வந்ததும் இங்க லீவ் வந்தாலா, நீ அவளை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அவன் பேசுற நிலைமையில தான் இல்லையே, ஸோ மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கிறான். ஹே உன்கிட்ட தான் கேட்குறேன், அவளை ஆளை காணோம், எங்க போனான்னு எதுவும் தெரியல, இங்க வந்தாலா, உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது சியோ எதுவுமே பேசாம மயங்கி போய் கிடக்கிறத பார்த்து இங்க வரல போல, வேற எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு போறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் உன்னுடைய அம்மாவை தேடி போவேன், நீ பண்ண எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. ஸோ ஹீரோயின் அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். என்னுடைய அம்மாவை விட்டுருங்க, அவங்க பாவம், அவங்களுக்கு எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஜின் நீ என்னை கூப்பிட்டு போ, நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், நீ என்ன சொன்னாலுமே நான் பண்ணுவேன், நீ என்னை அங்கே கூட்டிட்டு போ, என்னுடைய அம்மாவை அவகிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கையை காலை உதறிக்கிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுத்துட்டே கெஞ்சிரான். அடுத்த சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. குக்கியை தரையில் போட்டு மிதிச்சு பொடி மாதிரி ஆக்கிடுவா. அதை எடுத்துக்கிட்டு சியோ நினைச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கிறா. அவளை பார்த்து அங்கேருந்து ஸ்டாஃப் சியோ கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சி பேசுவாங்க. நான் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கெட் ஃப்ரூட்ஸையும் கொடுத்துருவாங்க. அந்த லேடி நீங்கள் கொஞ்சம் நேரம் இவங்க கூட இருந்து பார்த்துக்கிறீங்களா, நான் சாப்பிட்டு வரேன் எதுவும் ஹோட்டலுக்கு போய், இங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள சாப்பாடு சாப்பிட்டு என்னுடைய நாக்கே செத்து போச்சு, கொஞ்சம் நேரம் இருங்க நான் உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை தானடா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த குக்கியை பொடியாக எடுத்து அவங்க அம்மா முன்னாடி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. காணாமல் போன சியோவை தேடிட்டு இருந்த டிடெக்டிவ் வந்து அவனுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிற நர்ஸுக்கு கால் பண்ணி, நான் சியோவோட ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன், நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நேரம் அங்கே தானடா இருந்தேன், அப்போ ஒருத்தனும் கேட்கல, சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப தான் எல்லாருக்கும் என்னுடைய ஞாபகம் வருமா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு, நான் அங்கே இல்லை, ஆனால் சியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கா, இப்போ தான் வந்தா அப்படின்னு சொல்ல, என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, அது யார் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்க, என்ன சார் எதுவும் பிரச்சனையா, இல்லை அவனுடைய அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நர்ஸ் கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க ரூம் நம்பர் மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஜாக்கெட் எடுத்துகிட்டு போட்டு வேகமாக கிளம்பி வராரு. அங்கேருந்து அடுத்த சீனில் சியோவை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் சியோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஒரு ஆப்பிள் மேலே ரத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சியோ உட்காந்து திரும்ப கூட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஹீரோயின் வர்றதை பார்த்த உடனே சியோ துருன்னு அங்கேயும் இங்கேயும் நகண்டுக்கிட்டு எப்படியாவது கெட்ட வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு வரான். நீ எங்கேருந்து வர, உன்னை காணும்னு தேடிட்டு இருந்தாங்க, நீ சொல்லு எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கே போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு தான், ஆனால் என்னுடைய தங்கச்சியை பார்க்கல, ஒரு பேஷண்ட் கேன்சரில் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வரேன், அவங்க பேர் கூட ஜங்சக் அப்படின்னு சொல்ல, அவனுடைய அம்மான்னு அவனுக்கு தெரிய வந்து கத்துன்னு கத்துறான். சமக்கம் வருது அவனுக்கு. நீ என்னுடைய அம்மாவை கொன்னுட்டியா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு, என்னுடைய அம்மாவை என்ன பண்ண அப்படின்னு பயங்கரமாக கத்தும்போது, நீங்கள் என்ன சார் பண்ணீங்க, நீங்களும் என்னுடைய தங்கச்சிக்காக தானே பண்ணீங்க, நான் பண்ணக்கூடாதா என்ன தப்பு அதில், எனக்கு தப்பா தோணலையே, உனக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு கேட்க, அவனுக்கு நரம்பெல்லாம் வெடிச்சு வெளியில வந்துடும் போல, அந்த அளவுக்கு கோவம் தலைக்கேறி என்னென்னமோ சொல்லி திட்டிட்டு இருக்கிறான். அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அவனுக்கு பயம் ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் அப்படின்னு நவரசத்தையும் வெளிப்படுத்த, டேய் இப்படி தாண்டா எனக்கும் இருந்துச்சு, நீ என்னன்னா என்னுடைய தங்கச்சி எல்லாரும் உணர்ச்சி இல்லாத ஜென்மன் நினைச்சியா, இங்க என்ன நாங்க ஜடமாவா இருக்கோம், உனக்கு உங்க குடும்பத்துல மட்டும்தான் உணர்ச்சி வழி எல்லாம் இருக்குமா அப்படின்னு அவனை திரும்பி கேட்க, ஓவரா சியோ கத்துறான். உன்னுடைய தங்கச்சி ஒன்னும் சாகல, நான் தான் சொல்றேன்ல, அவளை நான் காப்பாத்துவேன், நீ நம்பு, அவ தூங்கிட்டு தான் இருக்கிறா, நான் கண்டிப்பா அவளை காப்பாத்துவேன் அப்படின்னு போது, உனக்கு மட்டும்தான் கத்த தெரியுமா, பண்ற எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இப்போ இப்படி கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் சட்டுன்னு அவனுடைய முன்னாடி போய் உட்காந்து, நீ இவ்வளவு நாள் சொன்ன கதையெல்லாம் போதாதா, இப்போ புதுசா ஆன்டிடோட் கதையா, இனியும் நீ சொல்ற கேம்ல விளையாட நான் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவன் கொஞ்சம் அமைதியாகி பாவமா கேட்கிறான், நீங்க சொல்லுங்க என்னுடைய அம்மா எதுவும் பண்ணல தானே, நான் உங்களை நம்பலாம் தானே, நீங்க எதுவும் பண்ணல தானே அப்படின்னு கேட்க, நீ இப்படியே இரு, இப்படி
யோசிச்சுட்டே இரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, உயிரோட இருக்காங்களா இல்லையா, அவங்கள உயிரோட நீ பாப்போமா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இரு. நான் எப்படி என்னுடைய தங்கச்சியை நினைச்சு ஒவ்வொரு நாளும் தூங்காம போராடிட்டு இருக்கணும், அதே மாதிரி நீ ஒரு நாள் கஷ்டப்படு. நேத்து வர கூட ஒரு ஹோப்போட தான் இருந்தேன், ஆனா நீ கொடுத்திய ஒரு சாக், அதுல போச்சு எல்லா நம்பிக்கையும், நீயும் அந்த வழியை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அவங்க எந்திரிக்கவும் ஹீரோயினை லாக் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஓபன் பண்றான். ஹீரோயின் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மின்யாங் அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த நாள் மின்யாங் மயக்கமாகி விழுந்து நினைவில்லாத நிலைமைக்கு வந்துட்டா. அப்படி என்னடா அந்த லெட்டர்ல இருந்துன்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். அப்புறமா அவளுக்கு நினைவு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல. ஸோ மின்யாங்க அவளுடைய அப்பா தூக்கி எறிய பார்த்தது உண்மையா, இது அவளுக்கு எதுவும் தெரியாதா, தெரிஞ்சா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு நான் வேற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் தான் அவள் சிரிக்கவே செஞ்சா. நான் ஒன்றும் அவளை அழிக்கல, அவளை காப்பாற்ற தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ்லேயே ஜாயின் பண்ண அப்படின்னும் போது ஹீரோயின் இதை கேட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு கேட்க, ஆமா இது உண்மைதான், நான் அவளை கொல்லலை, நீங்களும் என்னுடைய அம்மாவும் எதுவும் செய்யலை தானே அப்படின்னு பாமா கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்து நான் சொல்கிறேன், நீ அதுக்கு முன்னாடி நான் கேட்குறதுக்கு ஆன்சர் சொல்லு, நீ நிஜமாவே என்னுடைய தங்கச்சியை காப்பாற்ற ஆன்டிடோட் செய்வியா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவன்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. ஆமாம் கண்டிப்பாக மின்யாங்க காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கேருந்து அடுத்த சீனில் டிடெக்டிவை தான் காட்டுறாங்க. அவர் சியோவை தான் காணோம், சியோவுக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாங்களே, அவளையாவது போய் பார்ப்போம், அவங்ககிட்டயாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைப்போன்ற மாதிரி வேகமாக ஓடி வர அங்கே ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, அவங்க தான் சியோவை பார்க்க வந்துட்டாங்க இல்லையா. சியோ அம்மா நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு இருக்கிற நர்ஸ் கூட இருக்கிறாங்க. டிடெக்டிவ் உள்ள வந்ததும் சியோ அம்மாவை பார்த்துட்டு நிற்க, நான் இங்கே டீச்சராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கூட இங்கே வரல, வந்திருக்கணும் அப்படின்னும் போது, இல்லை சார் அது ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்கூல்ல இருந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அதே நல்ல விஷயம் தான், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க, அந்த வகையில் சியோவும் நல்லா படிக்கிறான். இதுக்கு முன்னாடிலாம் சியோ வந்து பணம் ரெடி பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டான், இவனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பான், பார்ட் டைமாக நிறைய ஒர்க் பண்ணுவான், இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான். ஆனால் என்ன அவனுடைய அப்பா அப்படியே ஆப்போசிட், ஒரு அடிக்ட் கேஸ், இங்கேருந்து எப்போவோ போயிட்டாரு, இப்போ உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியையும் அவர்கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையுமே டிடெக்டிவ் கேட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்க நினச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அவனுக்கு போட்டிருந்த கால்கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அவனுக்கு ரொம்பவே ரிலீஸாக இருக்குது. என்னுடைய அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, நீ எதுவும் பண்ணல தானே அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ கண்டிப்பாக என்னுடைய தங்கச்சிக்கு ஆன்டிடோட் பண்ணுவ தானே, நான் உன்னை நம்பல தானே, இந்த தடவையும் என்னுடைய தலையில் மிளகா அரைச்சிட மாட்டேல்ல அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவனும் இல்லை இல்லை நான் நம்புங்க, என்னுடைய அம்மா நல்லா இருக்காங்களே அதுவும் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வழியில் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோயின் அவனை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட, அது போக நான் அடிச்ச அடி வேற பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்ணிட்டேன். போலீஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே உனக்கு இருந்த அடியை பார்த்து நீ யாரையோ அடிச்சு போட்டிருக்கன்ற மாதிரி நினச்சிட்டாங்க, நீ அதை கண்டுக்காத, உனக்கு 3 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க, நீ இந்த லீவில் சீக்கிரமாக எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணு, டெய்லி எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்குள்ளே ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. சியோவுக்கு தலையை கூட அசைக்க முடியல, மனசுக்குள்ளேயே ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீனில் ஜின்னையும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பண்ண வேலையை பார்த்து கடுப்பான ஜின் அவங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் அவனை நம்புற, இவ்வளோ நாள் முதுகுல குத்துனது பார்த்தா தான் உனக்கு, இனிமே அவனை நம்பி அவனை ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறன்ற மாதிரி கேட்கும்போது, நீ சொல்றது கரெக்டு தான், உனக்கு இப்போ இது தப்பா தெரியலாம், இவன் என்ன முட்டாளா அப்படின்னு என்னை பார்த்து நினைக்கலாம், இனியும் அவன் ஏமாத்தினா கூட என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா நான் நம்புறேன், இவ்வளோ நாளாக அவன் சொன்னதெல்லாம் போய் தான், இந்த தடவை அவனை நம்பலான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அட நீ என்ன இப்படி இருக்க, நான் எப்போ அவனுக்கு ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டலில் போய் அவனுடைய அம்மாவை நல்லா விசாரிச்சுட்டு வர வந்திருக்கீங்க அப்படின்னு தலையை பிடிச்சிட்டு கத்துறான். ஆமா நான் போனேன், அவங்களுக்கு குக்கி கொடுக்க தான் போனேன், ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் இதுவரை சொன்னதுல இது உண்மையா இருந்திருக்குதுல்ல, இதுவும் அதுல ஒரு உண்மையா இருக்குன்னு நம்புறேன், அவன் ஆன்டிடோட் கண்டிப்பா கொண்டு வருவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் தான் சொல்றேன்ல அந்த ஆன்டிடோட நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது ஹீரோனுக்கு அதுக்கும் ஆன்சர் ரெடியா வச்சிருக்காங்க. அவன் இன்னுமே அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கான் போல, அதனால தான் ரெடி ஆகாம இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல, நீங்க இவ்வளவு நடந்துமே உங்க உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி இருந்துமே நீங்க இன்னுமே அவனை எப்படி நம்புறீங்க, எப்படி முடியுது உங்களால மட்டும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, நான் இப்படிதான் இப்போன்னு இல்லை, நான் எப்போதுமே இப்படிதான் எல்லாரையும் நம்பி தான் ஏமாந்துட்டு இருக்கிறேன், எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, ஒரு நல்லது நடந்துடாதான்ற மாதிரி நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே சலிச்சு போய் இன்னசென்ட்டா பேச, இதை பார்த்த ஜின்கே பாவமாகிறது. அவன் நைட்டு தூங்காம ஆன்டிடோட் யூஸ் பண்ற சொல்யூஷன் எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ரொம்பவே வெறுப்பா, என்னடா இது இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல டிடெக்டிவ் வந்து நிக்க, அதானே என்னடா ஆளே காணோம், நம்மளை எப்படி தேடாம இருப்பாரு, அவருக்கு அவருடைய பிரச்சனை சீக்கிரமா சாப்பா யாருன்னு சொல்லணும், அதுதான் அவருடைய தேவை அப்படின்னு யோசிச்சுட்டே போறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 2 நாளா எங்க போன, என்ன ஆச்சு ஒன்றும் தெரியல, நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டு உன்னுடைய ஃபோன் கூட ஆஃபீஸில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆன்டிடோட கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே எப்படி அப்படின்னு சாஃபா யாருன்னு கேட்காம கேட்கும்போது ஹீரோயின் தான் இப்போ அவனை மறுபடியும் நம்புறாங்க இல்லையா, ஸோ எப்படி உண்மையை சொல்லுவாங்க, சார் அது ஏதோ தெரியாமல்
சொல்லிட்டேன், என்னுடைய தங்கச்சி இருக்கிற நிலைமையை பார்த்து ஒரு வெறுப்புல அப்படி பேசிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது டிடெக்டிவ்க்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருது இவன் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு சொல்லிட்டு, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு தெரியுது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ரீசெண்டா உனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கிறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சியோக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், அது உனக்கு தெரியுமா, படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டான் போல, நீ பேசினே அவங்க கிட்ட, நிறைய பிளட் லாஸ்ன்னு சொல்லி அந்த விஷயத்தை இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி மாறுது, இவங்களுக்கு அதுல ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படி நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ட்ரெஸ் நேம்ல உள்ள டேக்ல ரத்தத்தையும் நோட் பண்றாரு. நம்ம ஹீரோயின் நார்மலா, ஆமா நான் இப்போ அவனை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அங்க இருந்து அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. சியோ வந்து எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய பக்கத்துல உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலி கூட உட்கார்ந்துட்டு இருக்க, இவன் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தலையில மருந்து போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் 2 ஃபோன் இருக்குமே, ஒன்னு சாஃபா இன்னொன்னு சியோ தானே. அதுல சாஃபா போனுக்கு சோனியாக்காரிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், லீ வந்து இன்னைக்கு 3 புது கஸ்டமரை கொண்டு வந்திருக்கா அப்படின்னும் போது அதை பார்த்து சியோ, நான் இன்னும் வீட்டுக்கு போகல, வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு ரிப்ளை மெசேஜ் அனுப்புறான். அடுத்த நாள் ஆனதும் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறான். உள்ள வந்து ஒரு எல்லோ கலர்ல இருக்கிற ஷட்டர் ஓபன் பண்றான். அப்பதான் தெரியுது வீட்டுக்குள்ள ஒரு குட்டி லேபே வச்சிருக்கானு. அதுல நிறைய மெட்டீரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு எல்லாமே இருக்குது. அப்போ சூனியக்காரி கிட்ட இருந்து போன் வரும், சாஃபா இப்பெல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் வருது, எனக்கே பயமா தான் இருக்குது, எங்க நான் ஆர்டர் கொடுக்கும்போது மாட்டிக்கணும்னு, நான் சொன்ன ஆர்டர்ஸ்க்கு மெட்டீரியல் ரெடியா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நீ ஆர்டர் டெலிவரி பண்ணலாம், ரெடி ஆகிரும் அப்படின்னு சியோ சொல்ல, இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அதை பார்த்த இவங்க வந்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லணும் நீ இப்படி அடிக்கடி இங்க வரக்கூடாதுன்னு, எதுனாலும் போன்லயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன யார் வந்திருக்கா என்ன சத்தம் அப்படின்னு சியோ கேட்கறான். அதுவா அந்த பொண்ணு லீ தான் வந்திருக்கா, புதுசா ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்கா போல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல, ஓ லீ மேடமா, ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்க, நான் சொன்னதா சொல்லு அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோயின் அதை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து சியோ ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள ஏதோ டிஃப்ரெண்டான சவுண்டு கேட்கவும் என்னாச்சுன்னு ஹீரோயின் பார்க்க சியோவை காட்டுறாங்க. யாரோ அவனுடைய பின்னாடி இருந்து லாக் பண்ணி மயக்க மருந்த வாயில வச்சிருக்காங்க. யாரா அது, ஃபேஸை காட்டுங்கப்பான்னு பார்த்தா கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துருவாரு நம்ம அறிவாளி டிடெக்டிவ். கால் கட் ஆனதும் சூனியக்காரி அகைன் கால் பண்ண, டிடெக்டிவ் எடுத்து அவனுடைய வாய்ஸ்ல பேசிட்டு போனை வச்சிட, நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் சியோவை சேர்ல கட்டி வச்சுட்டு அவர் அந்த குட்டி லேபை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. சியோவும் கண் முழிச்சிடுறான். ரொம்ப நல்ல ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கியப்பா, அதை புத்திசாலித்தனமா நல்லா யூஸ் பண்ணிட்டும் இருக்கியே, ஆனா ஒரு பையன் நம்ப மாட்டான் நீ இதை பண்றேன்னு சொன்னா, ஆனா நான் உன்னுடைய டீச்சர் இல்லையா, அதான் எனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சார் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு சியோ எதுவுமே தெரியாத மாதிரியும் அவருக்கும் எதுவும் தெரியாதுன்ற மாதிரியும் கேட்கிறான். ஓ நான் பேசுறது உனக்கு எதுவும் புரியலையா, ரொம்பவே நல்லது, எப்படியோ நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், இல்லைன்னா என்னுடைய நிலைமை என்னமோ ஆயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவரை நீ 1 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சரிதான், உனக்கு எப்படி இந்த குக்கியை தயார் பண்ணணும்னு தோணுச்சு, அதுவும் பிசினஸ் வேற, வீட்டில் ஒரு பிரான்ச், அது கூட ஸ்கூல் லாண்ட்ரி ரூம்ல ஒரு பிரான்ச், அது எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு வேற இருக்கிற அப்படின்னு சொல்ல, சார் நீங்க என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, இப்போ இங்க போலீஸ் வந்து என்ன ஆகும் தெரியும்ல, என்னை ரிலீஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி அவர்கிட்டே போலீஸ்னு பேச, டேய் தம்பி உன்னுடைய நடிப்பெல்லாம் போதுண்டா, இதுக்கு மேல நீ மிளகா பூசாத, எல்லா கதையும் எனக்கு தெரியும், உன்னுடைய அம்மா அப்பா இருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்ட, அவங்களும் உன்னை இப்படி விட்டுருக்க மாட்டாங்க, உனக்கு இப்போ போலீஸ் வந்தா உனக்கு தானே பிரச்சனை ஆகும்னு யோசிக்கிற, நீ போலீஸ் வந்தா என்ன ஆகும்னு கேட்டல, இப்போ போலீஸ் வேணா உன்னுடைய கஸ்டமர் ஒருத்தங்க ஆர்டர் வாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன், அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டை ஓப்பன் பண்ண போக அங்க யாரோ வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இங்க சியோ பாத்தீங்கன்னா சேர்ல இருந்து தள்ளி தள்ளி எப்படியாவது லாக் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனா அவனால முடியல. டே தம்பி ரொம்ப ட்ரை பண்ணாத, அமைதியா உட்காரு, யார் வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட, அவனுக்கு சம பயம் போல, போலீஸா இருந்தா என்ன பண்ண முடியும், ஆயுசுக்கும் ஜெயில் தானே அப்படின்னு நினைச்சு மரண பயத்திலே கதவை பார்த்துட்டு இருக்க. அதோட இந்த பார்ட் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு, த்ரில்லா போகுதா, சீக்கிரமாவே இந்த சீரிஸ் முடிச்சிருவோம். எப்படி இருக்குதுன்றத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.